லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ் படி பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் எவ்ரி எஃபெக்ட் தேர் இஸ் அ காஸ். இங்கே நான் எஃபெக்ட்னு எதை சொல்கிறேன்னா, நம்மளோட பர்சனாலிட்டி. அதாவது நம்மளோட பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டின்றது ஒன்றும் இல்லை, த வே யூ திங்க், ஆக்ட் அண்ட் ஃபீல். த வே யூ திங்க், ஆக்ட் அண்ட் ஃபீல். ஸோ நம்ம என்ன ஒரு பர்சனாலிட்டியாக இருக்குன்றது ஒரு குறிப்பிட்ட காசை பொறுத்து இருக்குது. இந்த காசு என்னதுன்னு பார்த்தோன்னா நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நமக்கு வெளியே நடக்கிற ஒரு விஷயம், அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற லைஃப் சுச்சுவேஷன் நம்ம என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக இருக்குன்றதை தீர்மானிக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஜாபில் இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். லெட்ஸே உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ஜாபில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது. அந்த ப்ரொமோஷன் கிடைச்சப்பறம் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக மாறுவீங்க. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக மாறுவீங்க. அதாவது நீங்கள் யோசிக்கிற, நடந்துக்கிற அண்ட் ஃபீல் பண்ணுற விதம் மாறும். ஸோ இந்த ஜாப் ப்ரொமோஷன் இருக்குல்ல, இந்த ஜாப் ப்ரொமோஷன் தான் காசு. இந்த ப்ரொமோஷன் கிடைச்சப்பறம் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக மாறுறீங்களே, அதுதான் எஃபெக்ட். ஸோ இந்த காசு இல்லாமல் இந்த எஃபெக்ட் இல்லை, அதுதான் பிஹைண்ட் எவ்ரி எஃபெக்ட். பிஹைண்ட் எவ்ரி எஃபெக்ட் தேர் இஸ் அ காஸ். இந்த காசு இல்லாமல் இந்த எஃபெக்ட் இல்லை. கிளியரா? பட் இந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்மளை எப்படி திங்க் பண்ண வைக்குதுன்னா, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக மாறணும்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட காசை சார்ந்து இருக்கணுன்றதை தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்மளை திங்க் பண்ண வைக்குது. லெட்ஸே நீங்கள் ஒரு சேட் பர்சனாலிட்டியாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் எப்போயுமே சோகமாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. அண்ட் ஒன்ஸ் அந்த நல்ல விஷயம் நடந்தப்பறம் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக மாறுவீங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக மாறுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு சேட் பர்சனாலிட்டியாக இருக்கீங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு வெயிட் பண்ணுறீங்க. அண்ட் ஒன்ஸ் உங்கள் லைஃப்பில் அந்த நல்ல விஷயம் நடந்தப்பறம் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக மாறுறீங்க. அதாவது இந்த காசு இந்த எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இங்கே கொஸ்டின் என்னென்னா, இந்த காசு எங்கேருந்து நடக்குது? அதை வச்சு அந்த காசு ஆக்சிடென்டலாக நடக்குதா, இல்லை அந்த காசு மேலே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரோல் இருக்கா, அது நம்மளுக்கு வேணுன்ற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நம்மளுக்கு வேணுன்ற காசை நம்மளால் கிரியேட் பண்ண முடியுமா? இஸ் இட் ஆக்சிடென்டல்? அதாவது நம்ம ஃபேஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் ஆக்சிடென்டலாக நடக்குதா இல்லையான்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ் படி பிஹைண்ட் எவ்ரி எஃபெக்ட் தேர் இஸ் அ காஸ். அதாவது நம்ம ஃபேஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் நம்ம என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக இருப்போன்றதை தீர்மானிக்குதுன்னு பார்த்தோம். பட் அதுவே லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, பிஹைண்ட் எவ்ரி காஸ் தேர் இஸ் அ காஸ். அதாவது நம்ம ஃபேஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் லைஃப் சுச்சுவேஷன்ஸுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட காசு இருக்குன்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது. ஸோ அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் பண்ணுற லைஃப் சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே ஆக்சிடென்டலாக நடக்கிறது இல்லை. அது எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு குறிப்பிட்ட காசு இருக்குன்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது. ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் லைஃப் சுச்சுவேஷன்ஸுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட காசு இருக்குது. பட் எது அந்த காசு? சிம்பிள், நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் தான் அந்த காசு. அண்ட் அந்த காசால் ப்ரொடியூஸ் ஆகிற எஃபெக்ட் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சனாலிட்டியாக இருக்கீங்க, கிளியரா? உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இருக்குது. இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அஸ் ஹியூமன்ஸ் நம்மளுக்குமே ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். லெட்ஸே உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னு வச்சுப்போம். உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் இருப்பீங்க. பட் அதுவே உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் நெகட்டிவாக இருந்தால், உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் இருப்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, லைக் அட்ராக்ட்ஸ் லைக். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். லைக் அட்ராக்ட்ஸ் லைக்னா சிம்பிள். ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட்ஸ் ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அண்ட் லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட்ஸ் லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. கிளியரா? ஸோ அப்போ உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் இருப்பீங்க. அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நீங்கள் ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதும் ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் பாசிட்டிவ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் பாசிட்டிவ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை அட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக மாறுவீங்க. பட் இங்கே தான் முக்கியமான பாயிண்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஒரு காமன் பர்சனாலிட்டியாக இருக்கோம், நம்ம ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணுறோம், அண்ட் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக மாறுறோம். அதாவது நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளோட காசு, அண்ட் நம்ம மாறுற ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி தான் அந்த காசோட எஃபெக்ட்னு பார்த்தோம்.
இது காமன் பெர்ஸ்பெக்டிவ். பட் லா ஆஃப் அட்ராக்ஷன் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் காசு கிடையாது, அது ஒரு எஃபெக்ட். நம்ம ஃபேஸ் பண்ணுற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எஃபெக்ட். எதோட எஃபெக்ட்? நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ்ன்ற காசோட எஃபெக்ட் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். கிளியரா? ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம எதை காமனாக காசுன்னு பார்க்கணுமோ அது காசு கிடையாது, அது ஆக்சுவலி எஃபெக்ட். எதோட எஃபெக்ட்? நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸோட எஃபெக்ட் தான். ஓகேவா? கிளியரா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா நம்ம ஃபேஸ் பண்ணுற எந்த ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுமே ஆக்சிடென்டலாக நடக்கிறது இல்லை. அதாவது நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் மூலிமா நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம். கிளியரா? ஸோ அப்போ உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் பாசிட்டிவாக இருந்தால், அதாவது காசு பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எஃபெக்டும் பாசிட்டிவாக இருக்கும். அதுவே உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எஃபெக்டும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ வித்தவுட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் தேர் இஸ் நோ எஃபெக்ட். அதாவது காசு இல்லாமல் எஃபெக்ட் இல்லை. கிளியரா? Do we have any control over the cause? ஒன்ஸ் அகேன் இங்கே நான் காசுன்னு எதை சொல்கிறேன்னா நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் என்ன பார்த்தோம்? நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் தான் காஸ். நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் தான் காஸ். அண்ட் அந்த காசால் ப்ரொடியூஸ் ஆகிற எஃபெக்ட் தான், அந்த காசுனால ப்ரொடியூஸ் ஆகிற எஃபெக்ட் தான் நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோம். ஸோ அப்போ நீங்கள் உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸை உங்கள் கண்ட்ரோல் எடுத்தால் உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட காசு மேலே நீங்கள் கண்ட்ரோல் எடுத்தால் அதோட எஃபெக்ட் மேலே உங்களால் கண்ட்ரோல் எடுக்க முடியும். கிளியரா? ஸோ ஆஸ் ஹியூமன்ஸ் நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மேலே நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. பட் எப்போ அந்த கண்ட்ரோல் பாசிபிள் ஆகும்? உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் அது ப்ரொடியூஸ் பண்ணுற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது உங்கள் காசு மேலே கண்ட்ரோல் இருந்தால் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுற எஃபெக்ட் மேலே உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். சப்போஸ் உங்கள் காசு மேலே உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா, அதாவது லெட்ஸே உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் நெகட்டிவாக இருக்குன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போ பாசிட்டிவ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா அந்த நெகட்டிவ் காசை நீங்கள் பாசிட்டிவ் காசாக மாற்றணும். அதை நீங்கள் மாற்றாத வரைக்கும் அது ப்ரொடியூஸ் பண்ணுற நெகட்டிவ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. Can we able to create a specific cause? ஸ்பெசிஃபிக் காஸ்னால் ஒன்றும் இல்லை, ஸ்பெசிஃபிக் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா? ஆஸ் ஹியூமன்ஸ் நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் மேலே நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸை நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஏன் நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸை நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறோம்னா, ஆஸ் ஹியூமன்ஸ் நமக்கு சாய்ஸ் இருக்குது. அதாவது நம்ம என்ன மாதிரியான தாட்ஸ் யோசிக்கணும், என்ன மாதிரியான எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணணும், அண்ட் என்ன மாதிரியான நம்பிக்கையை சார்ந்திருக்கணுன்ற சாய்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. கிளியரா? அண்ட் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணுற ப்ராக்டிஸுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அப்போ மேனிஃபெஸ்டேஷன்னா சிம்பிள், கிரியேட்டிங் அ ஸ்பெசிஃபிக் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். கிளியரா? ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம்? ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ் படி ஒரு காஸ் ஒரு எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு காஸ் ஒரு எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். உங்களுக்கு ஜாப் ப்ரொமோஷன் கிடைச்ச அப்புறம் உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் மாறும். அதாவது உங்களுக்கு ஜாப் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் அதுவே உங்களுக்கு ஜாப் ப்ரொமோஷன் கிடைச்ச அப்புறம் உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் மாறும். ஸோ இந்த காஸ் அந்த எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இது காஸ் அண்ட் எஃபெக்ட். பட் மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது யூ ஹாவ் டு காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட்னா சிம்பிள், நீங்கள் இந்த காசுக்காக வெயிட் பண்ணக்கூடாது, பட் அந்த எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஜாப் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு வச்சுப்போம். பட் நீங்கள் உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸை உங்களுக்கு ஆல்ரெடி ஜாப் ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணும்போது உங்களால் அந்த ஸ்பெசிஃபிக் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். புரியுதா? உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஜாப் ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீஃப்ஸை நீங்கள் மாற்றும் போது உங்களால் அந்த ஸ்பெசிஃபிக் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களால் அந்த எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா, அதாவது இந்த காசு இல்லாமல் அந்த காசோட எஃபெக்டை உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சால் அந்த எஃபெக்டை க்ரியேட் பண்ணுற காசை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். புரியுதா? சிம்பிள். தேங்க்யூ.